இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே நித்யா. இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, பெண்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா அவசியம், ஏன் தெரியுமா? இன்றைய தொகுப்பில் பார்க்கலாம். பூ பெய்திய பெண்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா கொண்டாடுவது காலங்காலமாக கடைபிடித்து வருகின்ற ஒரு சடங்காகும். இந்த சடங்கு அவசியம்தானா? இந்த சடங்கின் முக்கியத்துவம் என்ன என்பதை விளக்குகிறது இந்த பதிவு. பிறப்பு முதல் இறப்பு வரை பெண் பிள்ளைகள் பல வழிகளை தாங்கிக் கொண்டுதான் இந்த உலகில் வாழ வேண்டி இருக்கின்றது. ஓடியாடி விளையாடி கொண்டிருக்கும் ஒரு பெண் திடீரென வயிற்று வலியால் துடித்தால் அதனை புரிந்து கொண்டு பெரிய மனுஷி ஆகிவிட்டாள் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். அதன் பிறகு வீட்டில் உறவினர்கள் குவிந்து விடுவார்கள். ஆக வேண்டிய சடங்குகள் மற்றும் சம்பிரதாயங்களை பற்றிய செய்திகளை தொடங்குவார்கள். பூ பெய்திய பெண்ணுக்கு செய்யப்படும் மிக முக்கியமான சடங்காக மஞ்சள் நீராட்டு விழா பார்க்கப்படுகிறது. பலரும் மற்ற விழாக்களை போன்று இதுவும் ஒரு விழா என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த விழாவின் சிறப்பே வேறு, இதன் முக்கியத்துவமும் வேறு. திருமணம் ஆகாமல் அகால மரமடைந்த சில ஆன்மாக்கள் பெண்கள் பூ பெய்திய நேரத்தில் பின்தொடரும் என தாந்திரிக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதனால் தான் பூ பெய்திய பெண்களை மஞ்சள் நீராட்டு விழா முடியும் வரை வெளியில் எங்கும் அனுப்ப மாட்டார்கள். பெண்களை தொடரும் பிரம்மராசர்களும் என்ற ஒரு வரி கந்தசஷ்டி கவசத்திலும் வருகிறது. இதனுடைய அர்த்தம் கூட இதனுடன் ஒன்று போகிறது. இந்த ஆன்மாக்களிடம் இருந்து பூ பெய்திய பெண்களை பாதுகாக்கத்தான் மஞ்சள் கலந்த தண்ணீரை ஊற்றி மஞ்சள் நீராட்டு விழா கொண்டாடுகின்றனர் என கூறப்படுகிறது. மேலும் இச்சமயத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்படும் சத்தான உணவுகள் அவர்களை உடலளவிலும் பலப்படுத்துகின்றது. மஞ்சள் நிறம் அம்மனுக்கான வண்ணம். நன்மைகளை கிரகித்துக் கொள்ளும் குரு பகவானுக்கு ஏற்ற நிறமும் இதுதான். பூ பெய்திய பெண்களுக்கு சாஸ்திரத்தின்படி மஞ்சள் நீராட்டு விழா மிகவும் அவசியமாகும். இருப்பினும் இந்த விழாவை மிகவும் எளிமையாக நடத்துவதுதான் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றதாக இருக்கும். பொதுவாகவே மஞ்சள் ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுகிறது. கிருமி தொற்றுகள் ஏற்படாமல் இருக்கவும் மஞ்சள் நீராட்டு விழா முக்கியமானதாகும். மேலும் பெண்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்து நோய் நொடியிடம் இருந்து பாதுகாக்கும் கவசமாகவும் இது செயல்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் மஞ்சள் நீராட்டு விழாவை போஸ்டர் அடித்து ஊருக்கே தெரியும்படி சிலர் செய்கிறார்கள். இது மன ரீதியாக அப்பெண்ணை பாதிக்கக்கூடும். மேலும் இது பாதுகாப்பான செயலும் அல்ல. ஆகையால் பெண் வீட்டார் இம்மாதிரியான செயல்களை தவிர்ப்பது இன்றைய காலகட்டத்திற்கு நல்லது. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.